ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, நம்ம சோழர்கள் வாழ்ந்த பூமிக்கு வந்துட்டோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா, டோட்டலாக ஒரு 3 பேர் வந்திருந்தோம். 3 பேரும் புதுக்கோட்டையிலேருந்து வந்திருந்தோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 63, 65 கிலோமீட்டர் வந்தது. இதுவே நீங்கள் திருச்சியிலேருந்து வரணும்னா, டோட்டலாக ஒரு 60 கிலோமீட்டர், ஒரு 55 அந்த ரேஞ்சில் வரும். நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ, இல்லை எங்கே இருக்கீங்க, இல்லை அதர் ஸ்டேட்டு, அதர் டிஸ்ட்ரிக்கு எங்கேருந்து வர்றதா இருந்தாலும், டைரெக்டாக நீங்கள் புது பஸ் ஸ்டாண்டு வரணும். தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்டு வந்து இறங்கிட்டு, அங்கேருந்து பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ஸு தனியாகவே டவுன் பஸ் இருக்குது. நீங்கள் அதில் ஏறி கூட பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வரலாம். நீங்கள் பழைய பஸ் ஸ்டாண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 200 மீட்டர்ஸ் தான் இருக்கும் நம்ம தஞ்சை பெரிய கோயில். நீங்கள் பார்க்கக்கூடிய தூரத்திலே இருக்கும். பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்க்கக்கூடிய தூரத்திலே இருக்கும். நீங்கள் நடந்து கூட ஈஸியாக வந்துடலாம். இப்போது நீங்கள் பார்க்குறது தான் கோயிலோட என்ட்ரன்ஸ். இதுதான் பார்த்துங்க. பார்க்கும்போதே நல்ல ஒரு பிரம்மாண்டமாக ஒரு பெரிய வாசலோடு இருந்தது. இந்த கோயிலை வந்து ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன். ரொம்ப பெரிய கேப்புக்கு அப்புறம் பார்க்குறோம். இது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு அருமையான வைபாக இருந்தது. நீங்கள் ஃபஸ்ட்டு கோபுரத்தை தாண்டின உடனே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செப்பல், ஷூ ஏதாவது போட்டு வந்தீங்கன்னா, அதை பேக் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு டோக்கன் மாதிரி கவர் போட்டு அங்கே ஒரு ஸ்டோரேஜ் ரூம் இருக்குது. அதை நீங்கள் அங்கே வச்சுட்டு தான் நீங்கள் கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த செப்பல் காலனி விடுற இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நிறைய பொருட்கள், அதாவது கைவினை கலைஞர்கள்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கையிலே செஞ்ச பொருட்கள்னு சொல்லிட்டு அங்கே அந்த கோயிலில் மட்டும் விசேஷமாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் மட்டும் அவ்வளோ இருந்தது. பார்க்கவே கண்ணுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. நீங்கள் அதை முடிச்சுட்டு செகண்ட் கோபுரத்தை தாண்டும்போது அந்த கோயிலோட வளாகம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் எவ்வளோ பெருசுன்னு. ரொம்ப பெருசு. அந்த கோபுரம், நந்தி, அது எல்லாமே உங்களால் இங்கேருந்தே பார்க்க முடியும். இந்த கோயிலோட வளாகம் ரொம்ப பெருசு. எவ்வளோ க்ரௌடு வந்தாலும் எல்லாரும் இருந்து எல்லா இடத்தையும் பார்க்குற மாதிரி நல்லா பெருசாகவே இருக்குது இந்த இடம். இது ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் வளாகம் அவ்வளோ பெருசில் இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா, நம்ம கோயிலோட கருவறைக்கு போகக்கூடிய வழி தான் இது. இது பார்த்திங்கன்னா, உள்ளே என்ட்ரன்ஸ் வரையும் தான் கேமரா, அதுக்கப்புறம் உள்ளே கிடையாது. ஏன்னா அதுக்கு மேலே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் போட்டிருக்காங்க. இன்கேஸ் அப்படி நம்ம மீறி எடுத்தோம்னா நம்ம மேலே கேஸ் கண்டிப்பாக போடுவாங்க. அதனால் நாங்கள் கேமரா அங்கேயே ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணிட்டு தான் நாங்கள் உள்ளே போனோம். நீங்கள் முன்னாடி வழியாக வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு இந்த வழியாக தான் பின்னாடி வரணும். நீங்கள் சாமி கும்பிட்டு வரும்பொழுது உங்களுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி தமிழில் கல்வெட்டுகள் வந்து நிறையா இருக்கும். ஒரு 1000 வருஷம் பழமையான கல்வெட்டை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி வியப்பாக இருக்கும். இந்த கோயில் பார்த்திங்கன்னா பிரகதீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டு பிரகதீஸ்வரருங்கிறது ஒரு தமிழ் சொல்லே கிடையாது, அது ஒரு சமஸ்கிருதம். இந்த கோயிலுக்கு உண்மையான பேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சை பெருவுடையார் கோவில். இதுதான் இதனுடைய உண்மையான பெயர். நீங்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப பழமை வாய்ந்த சிவன் கோயிலை எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரே ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். அதாவது நீங்கள் சாமி கும்பிட்டு வெளில வரும்போது தட்சிணாமூர்த்திங்கிறவர் உங்கள் ரைட் சைடில் இருப்பார். நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வணங்கினதுக்கப்புறம் உங்கள் ரைட் சைடில் விநாயகர் இருப்பார். நம்ம அப்படியே விநாயகரை வணங்கினதுக்கப்புறம் அந்த கோயிலோட வளாகத்தின் ஓரத்துக்கு வந்தோம்னா, அங்கே வந்து விழா காலங்களில் தேவைப்படுற எல்லா பொருளும் வச்சுருந்தாங்க. அதாவது சம்டைம்ஸு பௌர்ணமி, அமாவாசை இது மாதிரி வரக்கூடிய ஃபெஸ்டிவலுக்கு என்னென்ன தேவையோ எல்லா பொருட்களும் அங்கே வச்சுருந்தாங்க. நீங்கள் அந்த வளாகத்து வழியாக வந்தீங்கன்னா விநாயகர், லிங்கம் இது மாதிரி விஷயங்கள் நிறையா பார்க்கலாம். அதுபோக சில அற்புதமான ஓவியங்களும் பார்க்கலாம். நம்ம அதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா, விநாயகர் இருந்த கட்டிடத்தின் பின்புறம் இது தான். இப்போது நம்ம காட்டுறது கோயிலோட மெயின் கோபுரம் இது தான். பட் இது ரொம்ப பெருசு. இது வளாகத்தின் ஓரமாகவே மறுபடியும் நம்ம போய்கிட்டு இருந்தோம். அப்போ பார்க்கும்போது நிறைய கல்வெட்டுகள், சிற்பங்கள் இது மாதிரி விஷயங்கள் பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருந்தது. அப்புறம் அதற்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா பேக் சைடு, அதாவது மெயின் கோபுரத்தின் பேக் சைடு ரொம்ப பழமையான ஒரு வேப்ப மரம் இருக்குது. பார்க்கவே ரொம்ப ஒரு அருமையாக இருந்தது. மறுபடியும் நம்ம வளாகத்தின் ஓரமாகவே வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, விநாயகருக்கு அப்புறம் முருகன். இந்த கட்டடம் பார்த்திங்கன்னா இது முருகனோட இருப்பிடம்.
இதுவும் ரொம்ப ஒரு அற்புதமான கட்டிடக்கலையாக இருந்தது. ஏன்னா இதில் உள்ள சிற்பங்கள் எல்லாமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி விநாயகரை பார்க்கும்போது ஃபோட்டோ வீடியோஸ் எதுவும் எடுக்கவில்லை. அதே மாதிரி தான் முருகனுக்கும் அங்கேயும் உள்ள ஃபோட்டோ வீடியோஸ் அது மாதிரி எதுவும் எடுக்க விடலை. பட் வெளியிலேருந்து அதோட கட்டிடக்கலையை பார்க்கும்போது ரொம்ப ஒரு அற்புதமாக இருந்தது. நம்ம முருகனை வணங்கினதுக்கப்புறம் முருகன் இருந்த இடத்துலேருந்து கோயிலோட வளாகம் இப்படி தான் இருக்கும். விநாயகருக்கு இருந்த மாதிரியே முருகனுக்கும் நோட்டீஸ் போர்டு வச்சுருக்காங்க. இது யாராவது படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை பாஸ் பண்ணி பார்த்து படிச்சுக்கோங்க. இந்த கோயிலோட கட்டிட அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா தமிழனுக்கும் தமிழ் மொழிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையை சேர்த்துருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. இந்த கோயிலை கட்டுவதற்கான பிளானு 985 காலகட்டங்கள்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது பிளானிங், ஸ்ட்ரக்சர் இது மாதிரி விஷயங்கள். பட் ஆரம்பித்தது 1003 அந்த வருஷத்தில் தொடங்கி 1010 வரையும் கட்டியிருக்காங்க. 1010 தான் இந்த கோயில் திறப்பு விழா நடத்தினாங்க. இப்போது நான் காட்டுற சிற்பம் ஒரு வெளிநாட்டவருடைய சிற்பம். ராஜராஜ சோழன் பல ஃபாரினர்ஸ் கூட நட்பு வச்சிருக்கிறதுனால இந்த ஓவியங்கள் செதுக்கப்பட்டதாக பல புராணங்கள் சொல்லுது. நீங்கள் இப்போ பார்க்குறது கிட்டத்தட்ட 1000 வருடம் பழமையான தமிழ் எழுத்து கல்வெட்டுகள் தான். நீங்கள் இப்போ பார்க்குற இடம் தான் சண்டிகேஸ்வரர் இருந்த இடம். கரெக்டாக இந்த சண்டிகேஸ்வரர் முன்னாடி நின்று நீங்கள் கோபுரத்தை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 50 மீட்டர் உயரத்தில் அந்த ஃபாரினரோட சிலை தெரியும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கோயிலோட லெஃப்ட் சைடு வளாகம். இந்த கோயிலோட கட்டிட அமைப்பு தமிழுக்கு இன்னும் கொஞ்சம் பெருமையை சேர்த்துருக்கு. அதாவது கோவிலின் கருவறையில் உள்ள லிங்கத்தின் உயரம் பார்த்தீங்கன்னா 12 அடி. இது தமிழ் எழுத்துக்களின் உயிரெழுத்துக்களை குறிக்குது. லிங்க பீடத்தின் உயரம் 18 அடி. இது தமிழ் மெய்யெழுத்துக்களுக்கு சமமாகும். அப்புறம் இந்த கோயிலோட உயரம் பார்த்தீங்கன்னா 216 அடி. இது தமிழோட உயிர்மெய் எழுத்துக்களுக்கு சமமாகும். கடைசியாக கருவறையில் உள்ள லிங்கத்திற்கும் வெளியே உள்ள அதாவது நந்திக்கும் உள்ள தூரம் பார்த்தீங்கன்னா 247 அடி. இது தமிழ்களின் மொத்த எழுத்துக்களுக்கு சமமாகும். எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத காலத்தில் இப்படி ஒரு கட்டிடக்கலையை எப்படி கட்டுனாங்கன்னு சொல்லிட்டு இந்நேரம் வரைக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு புதிராகவே இருக்குது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா முழுக்க கிராவிட்டி ஃபோர்ஸை மட்டுமே மையமாக வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயிலை கட்டுவதற்கு ஒரு 5000 யானைகளை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது இந்த கோயிலில் வேலை செய்கிறவங்க, தண்ணி கொடுக்குறவங்கலேருந்து சிற்பம் செதுக்கின வரையும் பேரை கல்வெட்டாக பொறிச்சிருக்காங்க. கோபுரத்தின் உச்சியில் உள்ள 80 டன் கல்லை இவங்க மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு மட்டுமே 5 வருஷம் ஆயிருக்கு. கருவறைக்கு நேராக உள்ள நந்தி ஒரே கல்லில் செய்யப்பட்டிருக்கு. இந்த நந்தி பார்த்திங்கன்னா இந்தியாவிலே 2வது பெரிய நந்தி. முதல் பெரிய நந்தி பார்த்திங்கன்னா ஆந்திராவில் இருக்குது. நம்ம அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தோம்னா கோயிலுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு அம்மன் கோயில் இருக்கும். அம்மன் கோயில் என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா அந்த தூண்லேயே அவங்களோட கலைநயம் தெரியும். ஏன்னா அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக ஒரு ப்ரிசிஷனாக, அதாவது ஒரு நுணுக்கமாக வரைஞ்சிருப்பாங்க. பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்ஸ் எல்லாம் நிறையா விற்பாங்க. அதாவது பல சித்தர்களுடைய புக்ஸு, அதாவது இந்த கோயிலோட வரலாறு, சிவனோட வரலாறு, இது மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான ஒரு எல்லா வகையான புத்தகங்கள் இருக்கும். நம்ம வேணும்னா காசு கொடுத்து வாங்கிக்கலாம். நீங்கள் அதே இடத்துல இருந்து டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கலர்ஃபுல்லான ட்ராயிங்லாம் தெரியும். அது ரொம்ப ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அந்த ட்ராயிங் நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா அந்த ட்ராயிங்கை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். அதில் அவ்வளோ ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ட்ராயிங்ஸ்லாம் இருக்கும். நம்ம அம்மனை வணங்கினதுக்கப்புறம் டைரெக்டாக கருவறைக்கு முன்னாடி உள்ள நந்தி சிலைக்கு வந்தாச்சு. இந்த சிலை செய்யப்பட்டது பார்த்திங்கன்னா ஒரே கல். இந்த சிலை இருக்கிற கட்டிடத்தையும் தூண்களையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். உங்களுக்கு இங்கே வியப்புக்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னா அவ்வளோ ஒரு ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்கும். பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம நந்தியை பார்த்து முடித்ததுக்கப்புறம் அதே லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா நடராஜர் டெம்பிள் இருக்கும்.
நடராஜரை பற்றி சொல்லணும்னா இவர் வந்து அதுக்கு மேலே இவரோட ஹிஸ்ட்ரி வந்து ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி. அது பக்கத்துலேயே ஒரு 4 அடிகளாருடைய ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் திருஞான சம்பந்தர், ஒருத்தர் திருநாவுக்கரசர், சுந்தர், மாணிக்கவாசகர். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சவர் மாணிக்கவாசகர். ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சிவன் பக்தன். அந்த கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நடராஜரோட சிலை. அப்படியே வெளில வந்தோம்னா ஸ்நாக்ஸ் கடை போட்டிருப்பாங்க. பட் இது என்ன ஒரு ஸ்பெஷல்னால், இது அங்கேயே மேக் பண்ணது, அங்கே மட்டும் தான் கிடைக்கும், வேறு எங்கேயும் கிடைக்காது. பட்டு ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம்தான். நாங்கள் டோட்டலாக கோயிலை எவ்வளோ தூரம் கவர் பண்ண முடியும், எதை பார்க்க முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஓரளவு கவர் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வெளில வர ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் ஃபஸ்ட்டு கோபுரம். இது அப்படியே வெளில வந்துட்டு அப்படியே ஒவ்வொரு கோபுரமாக வெளில போக வேண்டியதான். கண்டிப்பாக தமிழனாக பிறந்த ஒவ்வொரும் இந்த கோயிலை வந்து லைஃப்பில் ஒரு டைமாவது பார்த்துருக்கணும். ஏன்னா அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில். இதில் வந்து நீங்கள் காடு அப்படிங்கிறது செகண்டரி தான். இது வந்து இதோட கட்டிடக்கலை, இதோட அற்புதங்கள் உங்களை வந்து ஒரு ஒரு ஆச்சரியமாக பார்க்க வைக்கும். அப்படியே கோபுரத்துக்கு வெளில வரும்போது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி கூட இருக்குது. நம்ம வேணும்னா பயன்படுத்திக்கலாம். தமிழ்நாட்டிலே நிறையா பேர் இருக்காங்க. அதாவது நான் வந்து வேர்ல்டு டூர் போகிறேன், அதர் கண்ட்ரிக்கு போகிறேன், அதர் ஸ்டேட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறது பெருமை கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டிலே பார்க்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஒரு பெருமை வாய்ந்த நாடு நம்ம தமிழ்நாடு. நாம் அதை முடித்ததுக்கப்புறம் ஷூ செப்பல்லாம் விட்ட இடத்துக்கு வந்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமுக்குள்ளே நம்ம ஹோம்மேடில் செய்யப்பட்ட எல்லா பொருட்களுமே இருக்கும். அதாவது அங்கே மட்டுமே கிடைக்கக்கூடிய ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பொருட்கள்லாம் கிடைக்கும். அதை பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும். பட்டு ப்ரைஸ் தான் ரொம்ப அதிகம். நீங்கள் இப்போ பார்க்குறது கோயிலோட ஸ்ட்ரக்சர், அதாவது எது எந்த இடத்துல இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. அதை முடிச்சுட்டு அப்படியே வெளில வந்தோம்னா கோயில் அவுட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர்னு சொல்லிட்டு போர்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த கதையோட மெயினான கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன். அவருடைய பூங்கா அது பக்கத்திலே இருக்கும். என்னதான் தமிழ் வரலாற்றில் ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு கோயிலுடைய கட்டிடக்கலையை கட்டுவதற்கு ஒரு முக்கிய புள்ளியாக இருந்த ராஜராஜ சோழனின் பூங்கா பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு நீட்டாக இல்லை. ஒரு ஆடு மாடு எல்லாம் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஒருத்தவர் குடிச்சிட்டு படுத்திருந்தார். இது மாதிரி விஷயங்கள் நிறையா இருந்தது. அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணல. பட் இது நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தா நல்லா இன்னுமே பார்க்க நல்லா இருந்திருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தமிழனுக்கும் சரி தமிழுக்கும் சரி ஒரு பெருமையை சேர்த்த இந்த கோயிலுக்கு நான் போனதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ரொம்பவும் அற்புதமான இடங்களுக்கு தொடர்ந்து போக போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கும் வரை பை பை.